இங்கே நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அவங்களோட வீக்னஸ் மட்டும் இல்லை, தன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கர்வமும் தான். இதுதான் துரியோதனனுக்கும் இருந்துச்சு. 10th ஸ்லோகா ஆஃப் பகவத்கீதா பார்க்கலாமா? அபர்யாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பிரயாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். அவன் இந்த ஸ்லோகத்தில் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான், நம்ம ஆர்மியை தோக்க வேறு யாராலையும் முடியாது, ஏன்னா நம்ம சைடில் பீஷ்மர் இருக்காரு அப்படின்ட்டு. அதே பாண்டவர்களோட சைடில் பீமன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்ட்டு குறைச்சி எடை போடுறான். இதில் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் தெரியுதா? நிறைய பேருக்கு இப்படி தான், பணம் இருக்கும், பவர் இருக்கும், சப்போர்ட் இருக்கும், அவங்க வந்துட்டு தன்னையே யாரும் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? எப்போ ஈகோ கான்ஃபிடென்ஸாக மாறும்போது நீங்கள் அழிவை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இங்கே துரியோதனன் பயங்கரமாக நம்பினா நம்மக்கிட்ட பவர் இருக்குது, ஆர்மி இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் பாண்டவர்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? உண்மை, ரைட் இன்டென்ஷன், தர்மமாக இருக்கிறது தான். இன்றைக்கி நிறைய பேர் ஃபேக்கான ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு வெளியே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு, ஆனால் உள்ளே ரொம்ப பதட்டமான ஒரு நிலைமையிலேயே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளே தெரியும், நான் தர்மத்து பக்கம் இல்லை. எப்போவுமே ஈகோவில் சொல்கிறவங்க என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நான் யாரையும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லைன்னுவாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஈகோவில் இருக்கீங்களா இல்லை கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு லைஃப் லெசன் தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் ஒரு கீதை. இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.